Hi friends, welcome to my YouTube channel Wheels Bend Hydraulic. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்க வீல் பார்த்தீங்கன்னா வால்வோட வீல் இது. ஆக்சுவலி இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பெண்டு. நல்லா இப்போதான் வர வழியில் ஸ்ரீபெரும்புத்தூர் சைடில் பள்ளத்தில் விட்டு ஒரு பெரிய பெண்டு. வீல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து இதுவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் பெண்டு, இந்த சைடும் பெண்டு. இது ரெண்டு சைடுமே ஒரே டைமில் அப்படியே பள்ளத்தில் விழுந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கிராக்கு. இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி இதுக்குள்ளே போய் அப்படியே இவ்வளோ தூரம் இது வைக்க வருது. ஸோ இந்த வில்லை தான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணிவிட்டு இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஆஃப்டர் வீடியோவில் தரேன். இது வந்து ரொட்டேஷன் வீடியோ, எப்படி பம்பிங் ஆகுதுன்னு பாருங்கள். அது ப்ராப்பராகவே ஓடலை, வீல் ஃபுல் அலைன்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வால்வோட வீலு. இதோடைய பிஃபோர் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இதோடைய ஆஃப்டர் வீடியோ பாருங்கள். இது வந்து ரெண்டு பக்கமும் ஹெவி பெண்டு, ஒரே பள்ளத்தில் விட்டு அடித்ததுனால இந்த ஸ்டார் மாதிரி என்ன ஆச்சுன்னா கட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இது வெல்ட் பண்ண இடம் இது. இது இது ஸ்டார் மாதிரி சுத்தமாகவே வந்து என்ன ஆச்சுன்னா கட் ஆயிடுச்சு. இப்போ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பராக பெண்டு எடுத்தாச்சு, அதை வந்து வெல்டும் பண்ணியாச்சு, உள்ள வெளியே ரெண்டு பக்கமும் வெல்டும் பண்ணியாச்சு. இப்போ இதோடைய ரொட்டேஷனும் பக்காவாக செட் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் ஃபுல் ஹெவி பெண்டு. இப்போ இதோடைய ரொட்டேஷன் வீடியோ தான் இது. இது ரொட்டேட் ஆகும்போது பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்முடைய ஐடியல் பாயிண்ட். இதுதான் கேஜ், இது பின் ட்ராப் பாயிண்ட். இதில் எதுலேயுமே படாமல் ஒரே மைக்ரோ கேப்பில் தான் வச்சுருப்போம். தெளிவாக இதை ரெடி பண்ணிட்டோம். இதோடைய பிஃபோர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கும் இந்த ஆஃப்டர் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து இன்னும் இதில் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ராப்பராக இது வந்து கிரைண்ட் பண்ணணும், இதுவும் கிரைண்ட் பண்ணணும். இதோடைய ஹோல் வந்து மவுத்துடைய ஹோல், இதை வந்து ப்ராப்பராக என்ன பண்ணணும், செட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே போல் இங்கேயும் என்ன பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும். இதெல்லாம் டோட்டலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ, எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் போயிருக்கோம் அங்கெங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் பெயிண்ட் வந்து பண்ணிடுவோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வீல் பேலன்சிங் பார்ப்போம். இவ்வளோதான் காய்ஸ், பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. உங்கள்கிட்டே இந்த மாதிரி எதனா உடஞ்சி போன வீல் இருந்தது, ஒரு வீல் சிங்கிள் வீல் கிடைக்கல, 4 தான் மாற்றணும் அப்படின்னு இருந்ததுன்னா, அது எவ்வளோ உடஞ்சிருந்தாலும் சரி, இந்த கார்னர் இந்த பீஸ் இல்லை, இந்த சைடில் பீஸ் இல்லை, அப்படி எப்படி எதுனா இருந்தாலும் நீ ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அதை பார்த்துட்டு அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் என்ன இது டீட்டெயில் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீல் வந்து கிரைண்டிங் முடிஞ்சிச்சு. கிரைண்டிங் இன்சைடும் பண்ணியாச்சு, இன்சைடும் பண்ணியாச்சு, அவுட் சைடும் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃபினிஷிங்கோடு வந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கமும் தெளிவாக இருக்கும். இப்போ இந்த வீல் வந்து பெயிண்டிங் போக போகுது. பெயிண்டிங் போனால் ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சிருமான்னு கேட்டால் கிடையாது. பெயிண்டிங் போகும். இப்போ பெயிண்டிங் போகும். பெயிண்டிங் போனதுக்கப்புறமா வந்து வாட்டர் டெஸ்ட் போகும். வாட்டர் டெஸ்ட் போனதுக்கப்புறம் வீல் பேலன்சிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபைனல் ஆகும். ஸோ இதோடைய கரெக்டாக இந்த மவுத்து கிட்ட அடிப்பட்டதுனால இது வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஆகிப்போச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணணும். கரெக்டாக இது இங்கே தான் வந்து கிராக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வெல்ட் அடித்ததை, அந்த ஹோல் வந்து க்ளோஸ்ட் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் ஆஃப் ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகிடும். அதை நம்ம மறுபடியும் கரெக்டான ஒரு ப்ராப்பர் டூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதோடைய மறுபடியும் அந்த ரவுண்டை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். ஸோ காய்ஸ், இப்போ இந்த வீல் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம், பெயிண்ட் வந்து பிளாக்கு ரோஸ் சேம் அதோடைய ஒரிஜினல் பெயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், போட்டாச்சு. பெயிண்டிங் போட்டாச்சு. ஃபுல் வீலும் என்ன பண்ணிட்டோம், அதுக்காக வேண்டி நம்ம பெயிண்ட் வந்து அடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம். அங்கங்கே பெயிண்ட் போயிருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டோம், பெயிண்ட் அடிச்சிட்டோம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். வீல் ரொட்டேஷன் ஆகும்போதும் எங்கேயுமே வெல்ட் பண்ணதும் தெரியாது, அது வாப்லிங் இருக்காது, ஜம்ப் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். புது வீல் நம்ம வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸ்டே டியூன் கைஸ். இன்னும் இந்த வீடியோ முடியல. இதுக்கு அடுத்து வந்து வாட்டர் டெஸ்டிங் இருக்குது, டயர் ஃபிக்ஸ் பண்ணணும், வாட்டர் டெஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வீல் பேலன்சிங் பார்க்கும்போது தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஸ்டே டியூன். ஹாய் ஹலோ கைஸ், இது அந்த வண்டியோட டயரு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி எம்டியில் ஓட்டினதுனால உள்ளே ஃபுல்லாக வந்து ரன் அவுட் ஆகிடுச்சு. டயரில் ரிம்மு குத்தி குத்தி பாருங்கள், டயர் ஃபுல்லாகவே வந்து டேமேஜாக இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு உள்ள. நல்ல புது டயரு. இந்த மாதிரி நீங்கள் எம்டியாக ஓட்டுறதுனால எவ்வளோ கருப்பு டஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள். அதுலேருந்து அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் எப்போவுமே ஏர் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க உங்கள் வண்டியில். அதுதான் வந்து உங்கள் வீல் வந்து பெண்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருக்கும். நீங்கள் காற்று இல்லாமையோ பஞ்சர்லேயோ ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேமேஜ் வரும், உங்கள் டயரும் வேஸ்ட்டாக போயிடும். அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அடிபட்டிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வாட்டர் டெஸ்ட்டு. இதுதான் நம்ம ஒர்க் பண்ண இடம். ஒர்க் பண்ண இடத்துல கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியாச்சு. இது வந்து பர்மனெண்ட் ஒர்க் நம்ம பண்ணுறது. அடிக்கக்கூடிய வெல்டிங்கும் பார்த்தீங்கன்னா டிக் வெல்டிங் தான். நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். பாருங்கள், இதில் லீக்கேஜ் எதுவுமே வரவே வராது. லாங் லைஃப் வரைக்கும் வராது. அதே போல் இந்த பக்கமும் பார்த்தோம், மவுத்தில் இருந்தது சரி, எங்கே இருந்தும் சரி, எந்த லீக்கேஜுமே இதில் வந்து வராது. இப்போது வாட்டர் டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வீல் பேலன்சிங், அதோட இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்து இந்த ஒர்க் எப்போ ஃபினிஷ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ தான் ஃபினிஷ்ட் இந்த ஒர்க்கு. இதை பாருங்கள், இது வந்து லாஸ்ட்டாக இப்போ வீல் பேலன்சிங் பண்ணுறோம். டயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ தெளிவாக சுற்றுதுன்னு பார்த்துங்க. எந்த ஒரு இதுவுமே இதில் இருக்காது. ரைட் சைடு கார்னர் 30 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க, ரைட் சைடு கார்னர் 30 கிராம். இப்போ நம்ம 30 கிராம் கொடுத்தாச்சு. ஸோ ரீசெக் பண்ணுறோம். இப்போ மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே என்ன பண்ணுங்கனாக்கா, ஒரு தடவை பேலன்சிங் பார்க்கும்போது அப்படியே கண்டிடுவாங்க கொடுத்ததுக்கப்புறம். அதை ப்ராப்பராக என்ன பண்ணுங்க, ரீசெக் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி 2 சைட்லேயுமே 0 வந்து நமக்கு வரணும். இப்போது இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க்கு அவ்வளோ சாதாரணமாக அவ்வளோ ஈஸியாக வந்து இப்படி ஒரு கம்ப்ளீட் வந்து நமக்கு வந்து ஆகலை. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் மெனக்கடல்கள் உண்டு. இதை ஈஸியாக என்ன ஆகுது, வண்டி நம்ம பள்ளத்தில் விழுந்துடுது. ஆனால் இதை ரெக்கவர் பண்ணி எடுக்கும் போது, இந்த வீல் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் இந்த வீல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் வந்து ஒரு ஒரிஜினல் ஓஜி ஃபினிஷிங்கோட நம்ம வந்து இந்த வீலை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் தேவைப்பட்டதுன்னா, ஏதாவது வீல் எதனா பெண்ட் இருந்தது, உடஞ்சி போயிருக்கு, எப்படி இருந்தாலும் சரி நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை தெளிவான முறையில் பர்ஃபெக்டாக, அது எந்த கலர் வீல் இருந்தாலும் சரி அந்த கலர்லேயே ரெடி பண்ணி அதை நம்ம வந்து டெலிவரி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பயனுள்ள தகவல் தான் போடுறோம். இன்றைக்கி கார் இல்லாமல், பைக் இல்லாமல் யாருமே இல்லை. ஆல்மோஸ்ட் நிறைய பேர்கிட்ட பைக் இருக்குது, காரும் இருக்குது. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆகலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண முடியும், புதுசு வாங்கணும். இது வந்து வால்வோ வீல். இது வந்து செகண்ட்ஸ் கூட என்ன ஆகாது, நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. இது பார்த்தீங்களா, இது வால்வோடைய வீல். செகண்ட்ஸ் கூட கிடைக்காது, ரேர். இப்போ இதை புதுசு வாங்கணும் அப்படின்னாக்கா எப்படியோ ஒரு 40,000, 30,000, 50,000 அந்த மாதிரி சம்திங் ஒரு வீல் ஒரு காஸ்ட் வரும். இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கிடைக்காதுன்ற பட்சத்தில் நம்ம இதை வந்து சூப்பராக என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக ஒரிஜினல் ஃபினிஷிங்கோட.
நீங்கள் மாற்றி உங்களுடைய காசை வீணாக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஃபாலோவிங்.